கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதுபடி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய வார்த்தையின்படி நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்படியே நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. சொல்லுங்க, நான் பாடுற மாதிரி பாடுறீங்களா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உங்க அன்பை நம்புவேன், உங்க அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. கமான், கரங்களை தட்டி எல்லாரும் எல்லாம் சேர்ந்து உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உங்க அன்பை நம்புவே, அன்பை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவர். ஓ, கரங்களை தட்டி என்னை அப்பா 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 அப்பா. ஓ ராஜா ராஜா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். கரங்களை தட்டி உம்மை நம்புவேன் நான். ஜீசஸ், உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான். தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். எஸ் எஸ். ஓ பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உங்க அன்பை நம்புவேன், உங்க அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கு உன் நன்மை மிகுந்திருக்கோ. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். Yes, உம்மை ரகல பாபா 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 உரா பாபா 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 உரா பாலா பாரா பாலா பாரா 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 உரி பாலா ஷதர பாலா பாரா பாரா உரி பாபா 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 கபாலா பாரா பாரா. ஓ பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமயத்தின் கொடுங்கோ என்னேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்பு. கமான் கமான் கமான். ஆமா ஆமா ராஜா ராஜா, உம்மை நம்புவேன். அப்பா 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 அப்பா, உம்மை நம்புவேன். பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். கரங்கரி பல 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 உரா பல 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 உரி பல 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 தலைக்கு மேல கரங்கள் உயர்த்தி உரி பல 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 உரி பல 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 எல்லா பிள்ளைகள் எல்லாம் ஒரு கபா ஷதர பல 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 பல
உங்க கரங்களை மாத்திரம் மேல 2 கரங்களை உயர்த்தி, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கு நன்மை மிகுந்து இருக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்றது மாத்திரம் சொல்லுங்க. நீங்க இதுதான் ஆண்டவர் ஆராதிக்கிறது, இதுதான் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளு. அப்பா அப்பா அப்பா, என்னை நினைப்பவரே, என்னை ஆசி, என்ன நினைக்கிறதுக்கு நான் யாருப்பா? நீங்க என்ன நினைக்கிறதுக்கு யார் ஆண்டவரே? நான் என்ன ஊழியம் செஞ்சிட்டோம்பா, நான் என்ன நன்மை செஞ்சிட்டேன்? ஒரு நன்மையும் என்கிட்ட இல்லையப்பா. என்னை நினைப்பவரே, வாயத்தரு வாயத்தரு, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பவரே, ஊழியத்தை ஆசீர்வதிப்பவரே, கரங்களை உயர்த்தி என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதி. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை என்ன என்ன நினைங்கப்பா. வியாதியில் இருக்கிற என்ன நினைங்க, பலவீனத்தில் இருக்கிற என்ன நினைங்க, பாவத்தில் இருக்கிற என்ன நினைங்கப்பா, கஷ்டத்தில் இருக்கிற என்ன நினைங்க, ஓ தேவையில் இருக்கிற என்ன நினைங்கப்பா, எதிர்பார்ப்போடு இருக்கிற எங்களை நினைங்கப்பா. பாப்பா, என்னை நினைத்தவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம், உம்மை நம்புவேன். Thank you Lord. Amen. Hallelujah. 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 Amen. நல்ல ஆண்டவரை நல்லா துதிக்கணும், கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் வரணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? என்ன நினைப்பவரே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்மளை நினைக்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஆண்டவருக்கு, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நம்மை நினைக்க நாம் என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல ஆமென். நேரடியாக ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள கடந்து போவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்திற்கான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம். The book of Isaiah chapter 51 verse 11 வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கையை தட்டி விசுவாசிக்கிறவங்க மேல நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கரங்களை தட்டி இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க மேல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. என் தலையில என்னென்னவோ எண்ணங்கள் ஓடுகிறது, என் தலையில என்னென்னவோ பயங்கள் இருக்குது, என் தலையில என்னென்னவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. 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 ஆமென். நிறைய பேர் பார்த்தா சொல்லுவாங்க, நான் தலை குனிஞ்சு வந்துட்டேன் பாஸ்டர், நான் அவமானத்தோடு என் தலையை மூடிக்கொண்டு வந்தேன், முக்காடிட்டு கொண்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சியை என் ஆண்டவர் உன் தலை மேலே வைக்க அவர் உண்மை இல்லவராக இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை அவர்கள் தலையின் மேலே கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா.
ஏன் யாருக்கு வைப்பார்னா, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். அல்லேலூயா. ஆராதனைக்கு வர்றவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. கையை தட்டி ஆராதனை செய்யறவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி. பைபிளை படிக்கிறவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி. கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி. ஜெபிக்கிறவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி. பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி. தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு எங்க வருவாங்க? சியோனுக்கு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சியோனை தெரிந்து கொண்ட இடம், அவர் ஆராதிக்கிற இடமாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் ஒன்று கூடி அவரை பாடி துதிக்க சியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ இந்த கால வேளையில் உங்களையும் என்னையும் இந்த ஜப கூடாரத்தில், இந்த ஜப ஆலயத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? சியோனுக்கு திரும்பும்படியாக. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்க அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போன யார் வீட்டுக்கான. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்றதுல உன் சஞ்சலமும் தவிப்பும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிடணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீ அப்போ என்ன, ஆண்டவர் சமூகத்தில் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணும். ஆண்டோடைய வசனத்தை தியாகத்தோடு கேட்க வரணும். ஆண்டோடைய வசனத்தை அப்படியே உள்வாங்கி ஆண்டோடைய வசனத்தின்படி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு வரணும். ஆண்டோடைய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே நித்திய மகிழ்ச்சியை வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? அப்போ இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அடையாளமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்னா சில காரியங்களை பைபிளில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் வாக்குத்தத்தம் சொன்னவனே எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஆமென். நல்லது தான். ஆண்டவர் என்னோடு கூட பேசினது போல இருந்தது. நல்லது தான். அல்லேலூயா. ஆனால் இதை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கறது நிறைவேறணும்னு விரும்புகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? நான் எதிர்பார்க்கறது நடக்கணும், நான் விரும்புறது நடக்கணும், நான் ஆசைப்படுற மாதிரி நான் போய் வாழணும். அல்லேலூயா. தப்பே இல்லை. நான் யாரையும் குறை சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குது. அல்லேலூயா. நான் செய்யணும், நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருந்த வயசு தான் உங்கள் முன்னாலேயே இன்னைக்கு பலிப்பீடத்துக்கு முன்னே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். என்ன புரியுது நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்கிட்ட இருந்ததுனால தான் நான் உங்கள் முன்னாடி நின்று ஊழியக்காரனாக இருக்கிறேன். இல்லை, நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. இல்லை, என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாது, தேவ மகிமையை காண முடியாது, தேவ வார்த்தையை விளங்கி கொள்ள முடியாது. ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க மாட்டார், ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். எப்போ ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கால வேளையில் ஒரு வாக்கு தத்தத்தை பிடிச்சோம் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம வாழ்க்கை நடைமுறைகள் நடவடிக்கைகள் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொந்த இஷ்டமான சில காரியங்களை செய்துவிட்டு பாவத்தில் முழுகிட்டு பாவத்தில் வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணாமல், ஆராதனைக்கு வராமல், சபைக்கு வராமல், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், உன்னால் ஆண்டவருக்கும் கெட்ட பேர், மற்றவங்களுக்கும் கெட்ட பேர். ஆமென். அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா, துன்மார்க்கமாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, ரொம்ப தெளிவாக ஆண்டவர் ஏசாயா மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நித்திய மகிழ்ச்சியை அவங்க தலை மேலே நான் வைப்பேன். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் தலை மேலே நிறைய பாரத்தை சுமந்து ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் தலையில் நிறைய எதிர்பார்ப்பை சுமந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் தலையில் நிறைய அவமானத்தை சுமந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் தலையின் மேலே துக்கத்தை, கண்ணீரை சுமந்து கொண்டு வந்துடலாம். கரெக்டாக நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சாவங்களுக்கு போய் பார்க்குறோம், நிறைய துக்கத்தை பார்க்க முடிகிறது. அங்கே
நிறைய பலவீனக்காரங்களை போய் பார்க்க முடிகிறது. அங்கே போய் மரண படுக்கையில் இருக்கிறவங்களை பார்க்க முடியுது. ஐயோ, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க எப்படி நகநெட்டோடு இருந்தாங்க, அவங்க எப்படி நல்லா வந்தாங்க, என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க படுக்கையை பார்க்கும்போது மரணப்படுக்கை வேதனையாகுது. யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் நிறைவேறணுமா? ஆமென். பக்கத்தில் பார்த்துக்கல, இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா? ஹல்லேலூயா. ஒரு கொஸ்டின் மார்க்கோடு விட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ நம்ம ஆண்டோடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் இன்றைக்கு நம்மோடு கிட்ட பேசுகிறார். தேவ பிள்ளைகளை, உனக்கு ஒரு வாய்ப்பை குத்துக்கிறாரு, இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை குத்துருக்கிறாரு. ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த. அதான் காலையில் எழுந்தவொன்னே அதுதான் நான் பலிப்பிடத்தில் போய் நின்னா ஆண்டவரை. எத்தனையோ பேர், நான் நேற்று ஒருத்தர் பார்த்துட்டேன், முந்த நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் பார்த்த, பயங்கரமான பணம் இருக்குது, அப்படியே வசதியாக இருக்கிறாங்க, பணத்தினால காப்பாற்ற முடியல, மரணப்படுக்கையோடு இருக்கிறாங்க. அதை பார்த்து யோசனை வருது, நான் நல்லா நிற்கிறேன்ப்பா, சாப்பிட்றேன். ஹல்லேலூயா. காலையில் தூங்க வேணும்னு ஒரு மரண செய்தி கேட்டேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா தூங்கினுக்கிறாங்கப்பா, நான் எழுந்து ஆராதிக்கிறேன்ப்பா. இதை விட வேறு என்ன வேணும்? இதை விட வேறு என்ன ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வேணும்? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையில் நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமேல் இருக்கும். ஆமென். உன் தலைமையில் நிறைய பேர் மிளகா அரைச்சிட்டு போய்க்கலாம், உன் தலைமையில் நிறைய பேர் முட்டையை ஓடிச்சு ஊற்றிட்டு போய்க்கலாம், உன் தலைமையில் நிறைய பேர் ஓலியை கரைச்சி ஊற்றிக்கலாம், உன் தலைமையில் நிறைய பேர் காரி துப்பிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய மகிழ்ச்சி அவன் தலை மேலே நான் வைப்பேன், அவன் தலை மேலே நான் வைப்பேன், அவன் தலை மேலே நான் வைப்பேன். நித்திய மகிழ்ச்சியை உன் பிள்ளைங்க தலை மேலே நான் வைப்பேன், உன் சந்ததியின் தலை மேலே நான் வைப்பேன். இது வரைக்கும் நீ அழுதது போதும், இது வரைக்கும் நீ அவமானப்பட்டது போதும், இது வரைக்கும் நீ கண்ணீர் சிந்தினது போதும், இது வரைக்கும் நீ தலை குனிஞ்சது போதும், இது வரைக்கும் தலை மூடிக்கொண்டு ஓடினது போதும், இது வரைக்கும் மற்றவங்களை பார்த்து கேலி பரிகாசம் உன்னை பார்த்து செஞ்சது போதும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், யார் முன்னாடி நீ அவமானப்பட்டு நின்னாயோ, யார் முன்னாடி நீ கேலி பரிகாசப்பட்டு நின்னாயோ, யாரெல்லாம் உன்னை கேவலமா ஏளனமா யாரெல்லாம் உன்னை புறக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை உன் தலையை பார்த்து ஐயோ அவங்க வராங்களேன்னு சொல்லி நீ ஓடி ஒளிஞ்சுக்கிற, அவங்க முன்னால நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல வைப்ப. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா மகிழ்ச்சியும் அடைவீங்க நீங்க. ஆமென். நீங்க எப்படி அடைவீங்க சொல்லுங்க? நான் சந்தோஷ மகிழ்ச்சி. அப்போ என்னன்னா இது ரெண்டும் வந்துடுச்சுன்னா மூணாவது என்னவா? சஞ்சலம் தவிப்போம், ஓடி எங்கன்னா ஓடி போடும், பேத்மங்கலாக்கா ஓடிட்டுமே, பங்காருப்பேட்டுக்கா ஓடிட்டுமே, இல்லை பெத்தபில்லிக்கா ஓடிட்டுமே, எங்கன்னா ஓடட்டும், நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மேலே வரணும்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாரு. நீ என்ன செய்யணும்னா வாசிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 90:14. Chapter 90 verse 14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையில எங்களை உங்கள் கிருபையால திருப்தி. அப்போ இந்த நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல வரணும்னா நீ காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, மோசேயின் ஜெபம் சங்கீதம் 90. மோசேயின் ஜெபம் இருக்குதா? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். மோசே ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே காலையில் உம்மை தேடி வரம்பா. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி என்னை திருப்தியாக்கும். அல்லேலூயா. மார்னிங் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் காலையில் ஜெபிக்கணும். இன்றைக்கி காலை ஜெபம் இல்லை. நிறைய பேர் காலையில் ஜெபம் பண்ணுறதில்ல. சில பேர் காலையில் ஜெபம் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க, சில பேர் காலையில் ஜெபம் பண்ணுற மாதிரி சும்மா முணுமுணுக்கிறீங்க. மர்மரிங் ஸ்பிரிட் நிறையா இருக்குதுங்க, முறுமுறுப்பு ஆவி. அல்லேலூயா. நீ காலையில் எழுந்து ஜெபித்துப்பார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இயேசு இருட்டோடு எழுந்து ஜெபிக்க போனாராம். இந்த உலகத்தில் ஜெபிக்க அவசியமே இல்லாத ஒருவர் இயேசு. அவருக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? நமக்கு ஒரு முன்மாதிரி வைக்கும்படியாக.
அவர் அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணார். இன்றைக்கி காலையில் ஜெபம் பண்ணாக்கா கர்த்தர் அந்த நாளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். காலையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் தூங்கி எழுந்த உடனே காலையில் ஜெபம் பண்ணணும். அப்புறமா எப்படி தெரியுமா இப்போல்லாம் மாறிச்சு, தூங்கி எழுந்த உடனே பல்லு வளர்க்குறியோ இல்லையோ, மூஞ்சி கழுவுறியோ இல்லையோ, ஆமென், வெளியே போறியோ இல்லையோ, ஃபோனை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அதில் எவ்வளோ அதெல்லாம் பார்த்து அப்புறம் கீழே இறங்கி போய் டாய்லெட் போய்ட்டு வந்து அப்புறமா ஒரு பசனம் வாசித்து அப்புறமா இறங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் மாடர்ன் ஆயிடுச்சு, மாடர்ன் ப்ரேயர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஜபந்தான். நீ என்ன ஜபிக்காத எப்படி நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஒரு கிறிஸ்தவலாக இருக்க முடியும்? எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஜபம் வேணும். இன்றைக்கி ஜபத்தை விட்டு ஜபனாவே கசக்குது, ஜனங்களுக்கு வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை 2 hour வருது, உட்காருது சபையில் கஷ்டம். உபவாச கூட்டத்துக்கு வரவங்க இன்னைக்கு சபையில் கடினம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலப்பா உங்கள் கிருபையால் என்னை திருப்தியாக. காலையில் நம்ம தேடி வரம்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் காலையில் நான் தேடி வரம்பா? காலையில் குளிர் தூங்கினுக்குது, பேஜார் பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பொருளாதார ஆசீர்வாதம் தான் ஜபத்தினால வரும்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. அதை காட்டிலும் தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ அபிஷேகம் அதை காட்டிலும் வல்லமை. அதை பணத்தை கொடுத்து வாங்கவே முடியாது. ஜபம் ஒரு அபிஷேகம், ஜப அபிஷேகம். அல்லேலூயா. த ஸ்பிரிட், அதாவது அனாயிண்டிங். ப்ரேயர் இஸ் அன் அனாயிண்டிங். சும்மாக்கிறவங்களாம் ஜெபம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தான் பிரசங்கம், உங்களுக்கு தான் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணேன்னா இந்த மைண்டெல்லாம் வராது. ஜெபம் பண்ணனா அதெல்லாம் யோசனை வராது. ஜெபம் பண்ணால் இங்கே போனால் அங்கே போனோன்னு எண்ணம் வராது. மற்றவங்க யார் மேலே எண்ணம் வராது. ஜெபம் பண்ணேன்னா அந்த நாளெல்லாம் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அதுக்கு உன்னை வேலை எடுத்து பாதுகாப்பார். யோபு என்ற பக்தன் ஒவ்வொரு நாளும் 10 பிள்ளைங்களுக்கும் 10 நாளும் ஒரு நாளும் ஒரு பிள்ளைங்க பேர் ஆண்டவருக்கு போய் பலி செலுத்தினான். யோபு உத்தமன், சன்மார்க்கம். அந்த மாதிரி மனுஷனுக்கே ஒரு பாடுனா நீ நானும் சும்மா சொல்லு சுற்றினுக்கிற நம்மளுக்கு என்ன மாதிரி பாடு வரும் தெரியுமா? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்காத ஊழியக்காரன் சொல்கிறோம். நிறைய பேரை நான் கடுமையாக பார்க்குவேன். வசனம் தெரியாது, ஜெபம் தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு ஜெபிக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் வைக்கணுமா, ஜெபம் பண்ணு. அதிகால் மார்னிங் ப்ரேயர் வெரி இம்பார்ட்டண்ட். நீ மதியானம் ஜெபம் பண்ணுற, ராத்திரி ஜெபம் பண்ணுற, படுக்கிற ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது. அது உன் இஷ்டம். காலையில் இந்த புதிய நாளை கர்த்தர் எனக்கு தந்தார். அதனால தான் மோசே சொல்கிறேன், நாங்கள் என் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் வந்திருக்கிறோம்பா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு வந்திருக்கிறா? காலையில் வந்திருக்கிறவன் என்னை திருப்தியாக்கு. அல்லேலூயா. ஆமென். காலையில் நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போய்ப்பார். கர்த்தர் அந்த வேலையை உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 174வது வசனம். 119வது சங்கீதம் 174வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. ரீடிங் பைபிள். ஆமென். வேத வசனத்தை வாசிப்பது உனக்கு நன்மையை கொண்டு வரும், வாக்குத்தத்தங்களை நிறைவேறும். இன்னைக்கு பைபிள் வச்சுருக்கிறோமே தவிர வாரத்துக்கு ஒரு நாள் தான் திறக்கிறோம் பைபிளை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? பைபிளை படிக்கிறீங்க எத்தனை பேர் ஃபுல் பைபிள் படிச்சுக்கிறீங்க? நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிச்சுக்கிறீங்களா? நியூ டெஸ்ட்மெண்ட்டானா படிச்சுக்கிறீங்களா? அட்லீஸ்ட் 4 காஸ்பல் புக்கானா படிச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. பெரியவங்க படிச்சுக்கிறீங்களா? பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. ஆமென். இது வேற கேட்டுக்கிறாரு, பாடமே படிக்கிறது இல்லை. கர்த்தர் உன்னை சபிப்பார். நான் சொல்கிறேன் கேட்டுக்க. ஆசீர்வாதம் இல்லை. நீ யோசிக்கிற ஆண்டவர் பிள்ளைங்க உனக்கு எவ்வளோ தியாகத்தோடு வேத வசனம் உன் கைக்கு வந்துக்கு தெரியுமா? எத்தனை உயிர் தியாகம், எத்தனை பொருள் தியாகம், எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை, எத்தனை உபவாசம், எத்தனை ஜபம் உன் கையில் பைபிள் இருக்கிறதுக்கு, அந்த வேத வசனம் இருக்கிறதுக்கு தெரியுமா? இன்றைக்கி பைபிள் வச்சோடனே பிள்ளைங்க
இங்கே டியூஷனுக்கு அனுப்புகிறோம், அங்கே டியூஷனுக்கு அனுப்புகிறோம், இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோம். என்றைக்குன்னா ஒரு அதிகாரம் உங்கள் பிள்ளைங்க படிக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்படி விரும்பினா உன் பிள்ளைங்களை போல் ஆசீர்வாதமாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமென். பைபிள் படிக்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேத வசனத்தை வெறுக்காதீங்க. வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவருடைய வசனம் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமென். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல மார்னிங் ப்ரேயர். அல்லேலூயா. அதிகாலை ஜெபம். ரெண்டாவது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் அவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அவனுடைய மன மகிழ்ச்சி எங்கே வரையா? வேத வசனத்தை நீ வாசிக்கும்போது தான். இன்னைக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து அந்த டிவி டேபிள் மேலே பைபிளை புக்கை வச்சுட்டாக்க போதும், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு ரெடியாகி மொத்தம் தேடுது வரம்மா. அவங்க வீட்டுக்கிட்ட போனான், பைபிள் எடுன்னு தேடுது மடமடான்னு. எங்கடா தேடுறேன்னு பார்த்தா பைபிளை தேடுது. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போகிற அந்நிய பாஷை பேசி பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் டெய்லி பைபிள் படிக்கிற மாதிரி இருக்குது இந்த அம்மா, நம்மளோட பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம உஷாராக ஜெபம் பண்ணணும்னு அவங்க வீட்டுக்கு போனாக்கா அப்போ தான் அந்த அம்மா தேடுது பைபிளு. ஆமென். இது என்னென்ன பைபிள் படிக்கும் போது தான் பாருங்களேன் யாருன்னா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தான் நீ நினச்சிருப்ப நீ உன் மேலே தப்பே இல்லை, பக்கத்தில் பசங்க உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆனால் பைபிள் படிக்கணும்னு மொத்தம் அப்போ தான் ரொம்ப நம்ம நேசிக்கிறவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம அப்போ தான் நம்ம விரும்புகிறவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதனால நல்லா உடனே பைபிளை திருப்பணும். தேனுக்கு புதிய ஏற்பாட்டில் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் தேடுது, பழைய ஏற்பாட்டில் சொன்னால் புதிய ஏற்பாட்டில் தேடுது. சொல்லுது பைபிள் திறக்க மாட்டேங்குது, பைபிளை மூடி இப்படி வச்சுக்குது, இதில் ஸ்டைல் வேறு, பைபிள் இப்படி வச்சுக்கிறது அப்புறம் இப்படி வச்சுக்கிறது. நான் தான் பார்க்குறேன்னே உங்களை. எப்படி மெசேஜுக்கே வராது. ஆமென். சில பேர் பார்த்தா மெசேஜ் வராது சர்ச்சில், தெரியுமா? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்றைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாக இருக்கிற உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. வேத வசனம் தான்ப்பா எனக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. ஊரில் இருக்கிறவங்க கூட ஃபோனில் பேசினா மன மகிழ்ச்சி வந்துடுமா? போய் பாரு, ஒரு வருஷத்தில் நீ உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு, 6 மாதத்தில் உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் பேசுகிறேன், ஒருத்தருக்காக பேசலை, சிரிக்காதீங்க, எல்லாருக்கும் பேசுகிறேன் நான். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. அதுக்கு தான் எனக்கு 9 கொண்டு வந்துட்டாருன்னா தெரில. அல்லேலூயா. ஆமென். உங்களோட பேசுகிறது தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும்னா ரீடிங் பைபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டின் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வேத வசனத்தை வாசிப்பது ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சிஸ்டர். உங்கள் பிள்ளைங்களை வளருங்க. ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ பைபிள் படிக்கணும். ஆமென். நான் திருச்சிக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள். அங்கே ஒரு பாஸ்டர், ஒரே பையன் தான் அந்த பாஸ்டருக்கு. அவங்களுக்கு பெரிய சர்ச்சு மேலேயும் அந்த பாஸ்டர் வீடு, சரிங்களா? அவங்க சாயங்காலம் ஒரு யூத் மீட்டிங்னு நினைக்கிறேன், மீட்டிங்கிறாக முடிச்சு அவங்க வீட்டில் சாயங்காலம் சாப்பாடு கொடுத்தாங்க சனிக்கிழமை. சரி, ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இருந்து நான் வெளியே அவங்க போகிறேன். நானும் பவுலியும் சாப்பிட்டு சரி அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க பெட்ரூமில், நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தோம், அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சரி உள்ளே எட்டுன்னு போனாங்க. மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சரி ஹேண்ட் வாஷ் பண்ணி போனாக்கா அவங்க பையன் பெருசாக ஒரு சார்ட்டில் கேஜி கார்ட்பில் எழுதிட்டுக்கிறான். இன்றைக்கி என்ன வசனம் படிக்கணுமோ அதை படிச்சுட்டு மனப்பாடமாக அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னால் தான் அவனுக்கு சோறான். 6வது படிக்கிற பையன், 6, புரியுதா? ராத்திரி 9 மணிக்கு மேலே அவங்க வீடு வந்து சர்ச்சு வீடெல்லாம் ரோடு, மெயின் ரோடு போகுது, அங்கே போயினே இருப்பாங்க. எங்கேயும் போகக்கூடாது, சர்ச்சு வேலையை நிற்கணும். ராத்திரி சர்ச்சு வேலை நிற்கணும். யாராவது ஒருத்தர்கிட்ட வரவங்க கிட்ட அவங்க வாக்கிங் பண்ண வருவாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சும்மா ஏதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவாங்க, யாருன்னா வருவாங்க. அவங்ககிட்ட சின்ன பசங்களோ வாலிப பசங்களோ பெரியவங்களோ அவங்க நின்று அவங்க வீட்டு எதிரில் ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, அதை சொல்லணுமா? அல்லேலூயா. ஆமென். 6 வயசு பையனுக்கு
எனக்கே ஒரு அவமானம் மாதிரி ஆயிடுச்சு. நம்மலாம் இப்படி இல்லையே, ப்ராக்டிஸ் பண்ணலையப்பா. அப்படியே பட்டவங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாரா? எதுமாரி புரியுது நான் சொல்கிறது? ரீடிங் பைபிள், ஆண்டவருடைய வசனமே உனக்கு மன மகிழ்ச்சி. மூன்றாவது, கம்மிங் டு சர்ச், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது எனக்கு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி கொடுக்கும். வாசிக்கலாம். சங்கீதம் 43வது சங்கீதம் 4ஆம் வசனம். 43வது சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே சுரமண்டலத்தால் துதிப்பேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். மகிழ்ச்சியா இருந்துச்சான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாவே மகிழ்ச்சியா இருந்துச்சான் அவனுக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போனா உனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கரெக்ட் டைமுக்கு இங்கே வந்து உட்காடுறீங்க? இந்த பாட்டு தொடங்கும் போது ஓடியாடுறது பார்க்குறேன் நான். அல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷம் ஆகட்டும், ரெடி ஆகலாம். எத்தனை பேர் சீக்கிரமாக நேரத்தோடு வர்றீங்க? யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு கரெக்டாக நீங்கள் போகிறீங்களா? தேவனுடைய ஆலயத்தின் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது ஆமென், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆமென். சங்கீதம் 43:4 சொல்லுகிறார், நான் சுரமண்டலத்தோடு தேவனுடைய பீடத்தண்டையில் போய் நான் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீ வரும்போது உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், சந்தோஷமா வரணும். மூஞ்சி சுழிச்சின்னு வரக்கூடாது. ஐயோ டாடி திட்டுவாரே, அங்கே போய் ஜெபம் பண்ணணுமே, முட்டி போடணுமே, ஏஞ்சி நிற்கணுமே, அல்லேலூயா சொல்லணுமே, தோத்திரம் சொல்லணுமே, இப்படியெல்லாம் வரக்கூடாது. சர்ச்சுக்கு மகிழ்ச்சியாக வரணும். நல்லா ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு அழகாக வரணும். வந்து சாவு மூஞ்சி மாதிரி போட்டு உட்காரக்கூடாது. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். வசனம் அதுதானே உங்களுக்கு சொல்லுது. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாரு, 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று மார்னிங் ப்ரேயர் சொன்னா இல்லையா? அடுத்து வேதம். 3வது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவது. எங்கே இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாது இருந்தேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரியவே இல்லை. ஆமென். 4வது வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:46 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். அடுத்து 4வது ஃபெலோஷிப் வித் காட்ஸ் பீப்புள். ஆண்டவருடைய பிள்ளைங்களோட ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவர் அப்பதான் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஜனங்களோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். புரியுதா நான் சொன்னது? 10ஆம் வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அப்படி தானே இது வசனம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஐக்கியம் வேணும். 2 பேருக்குள்ள பூமியில ஒருமனப்பட்டு 2 பேர் எதை நீ கேட்பீரோ அது பரலோகத்தில் கொடுக்கப்படும். அப்படி தானே வசனம் சொல்லுதா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம். இந்த ஒருமனம் வர்றதுக்கு சில டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாட்டு பாடினா பாட மாட்டாங்க, கண்ணை மூடினா கண்ணை மூட மாட்டாங்க, ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ண மாட்டாங்க, வசனத்தை எடுனா திருப்ப மாட்டாங்க. அப்படியே அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தயவு செய்து ஆண்டோடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருங்க. ஆண்டோடைய ஊழியக்காரோட ஐக்கியமாக இருங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்படி எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது போராட்டமாக இருக்குது, எனக்கு இது உபத்திரவமாக இருக்குது, எனக்கு இது வேதனையாக இருக்குது, என்னால் இதை ஓவர் கம் வர முடியல, என்னால் இதை மேற்கொண்டு வர முடியல.
அப்படின்னு ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட பேர் ஷேர் பண்ணுங்க. பாருங்கள், சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா காணிக்கை கொடுப்பாங்க, நல்லா அவங்க வீட்டில் ப்ரேயர் நடக்கும். பார்த்தா எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கும் 10 வருஷமாக பேசாத இருப்பாங்க. என்ன ஐக்கியம்? அவங்களும் சர்ச்சுக்கு வரவங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம குடும்ப ஜெபத்தில் போய் உட்காந்து கேட்கணும், ஏன் அக்கா அந்த அக்கா வரலன்னா, ரொம்ப நல்லாச்சு பிரதர் பேசுகிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நடக்குது. சபையில் நின்று நல்லா அப்படியே நல்லா காங்கிரிகேஷனில் நின்று பிரசங்கம் பண்ணுறோம், ஐயரு திட்டு போயிடுறான். கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? காட்ஸ் எங்கே? ஆண்டோடைய பிள்ளைங்களுக்குள்ள ஐக்கியம் எங்கே? ஆண்டு ஒரு மனம் எங்கே இருக்குது? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் தான் ஒரு மனம் இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு மனம் வேணும். முதல்ல புருஷனை பார்த்தா பொண்டாட்டிக்கு ஆகிறதில்ல, பொண்டாட்டியை பார்த்தா புருஷனுக்கு ஆகிறதில்ல. எத்தனை குடும்பத்தில் இருக்குது வேணா நான் சொல்கிறேன், லிஸ்ட் போட்டு சொல்கிறேன் பாரு. அமேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளை இப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கன்னா ஆகிறதில்ல. அவனுக்கு மட்டும் என்ன சிக்கனு, எனக்கு வெறும் ரசம். அல்லேலூயா. நான் அம்மாமாருங்க கூட பாருங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரித்து வைப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு பிரித்து வைப்பாங்க. சில வீட்டில் நடக்கிறத சொல்கிறேன் நான். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு ஒரு மனம் இல்லை. ஒரு காலத்தில், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அங்கே எனக்கு கேட்டாங்க. அப்போ பேசும்போது சொன்னேன், ஒரு காலத்துலலாம் தேவி அக்கா நல்லா கேளு, ஒரு இப்போ அந்த காலத்துலலாம் எல்லா அக்காங்களும் கேட்கணும் இது. ஆமென். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாணம் பண்ணனாவே அவ்வளோ கஷ்டம். கடனை உடனே வாங்கி அந்த கடனுக்கு வட்டியை கட்டி ஊரில் இருக்கிற நிலத்தை வைப்பாங்க, வீட்டை வைப்பாங்க, அடமானம் போடுவாங்க, நகை வைப்பாங்க. புரியுதா? ஒரு பொண்ணு கடிக்க கஷ்டம், ஒரு மாப்பிள்ளை கடிக்க கஷ்டம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி 4 புள்ள 5 புள்ள 6 புள்ள பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வாழுறது தேவியாக்கா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? ஒரு வருஷம் வாழாத அம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்குது. அப்புறம் கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போகுது. ஏன் அம்மா போல புருஷன் எங்க அம்மா புருஷன் கேட்டான், விட்டு வந்துட்டேன் பசிச்சுனே சொல்லுது, விட்டு வந்துட்டேன்னு. ஆமென். ஹல்லேலூயா. நீ கார்மெண்ட்ஸுக்கு போனமா இல்லை நல்லா ஆசீர்வாதமாக இருக்குமா? நீயே முடிவு பண்ணு. உன் பேகை இன்னைக்கு தூக்குறியா இல்லை ஒரு வாரம் விட்டு தூக்குறியா? நீயே முடிவு பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஐக்கியம் இல்லை. அப்போ எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை, எப்படி ஜெபம் வரும், எப்படி நீ நேசிப்ப? எப்படி உன் கூட பிறந்தவங்களே நேசிக்கலையே, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற அயலானே நீ நேசிக்கலையே, அவங்களுக்கே இயேசு குறித்து சொல்லலையே, இயேசுவின் அன்பை பற்றி நம்ம பேசுறது இல்லையே. எப்படி ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் வைப்பார். சஞ்சலமும் தவிப்பும் எப்படி ஓடிடும்? சஞ்சலம் தப்பி உன் வீட்லையே உட்காந்துக்கும் கட்டிலுக்கு. அல்லேலூயா. ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடவே ஓடாது. நீ எப்போ ஐக்கியம் படலையோ, எப்போ நீ ஒப்புரவு ஆகலையோ, ஓடவே ஓடாது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். ஆமென். 5வதாக வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:25. The book of Philippians chapter 1 verse 25. Fellowship with pastor. தேவனுடைய ஊழியக்காரர்களோட ஐக்கியம் இருக்கணும். வாசிங்க. பிலிப்பியர் 1:25. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் ஜனங்க விரும்புறதில்ல, தேவனுடைய ஊழியக்காரர் கூட ஐக்கியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவதினால். அப்போஸ்தலர் பவுல் மேலே அந்த பிலிப்பியர்கள், இந்த ஜனங்க ஒரு ஐக்கியத்தோடவே இருந்தாங்க. அந்த பாஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த கனத்தை, அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, மகிமையை கொடுத்துனே இருந்தாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற உங்கள் ஒய்ஃபுங்களுக்கும் சொல்கிற மாதிரி, உங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்டர்னால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்கணும்.
சும்மா பேருக்காக மரியாதை கொடுக்குறதில்ல. இங்கே இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், நான் இங்கே டேடி இருக்கிறாங்கன்னா அவர் கொடுக்குற அந்த மரியாதையை உங்ககிட்ட க்ளோஸாக பழகலாம், உங்ககிட்ட அவங்க நல்லா பழகலாம், ஆமாம், ஃப்ரெண்ட்லியாக பழகலாம். ஆனால் அந்த மரியாதையை கொடுக்கணும் நீங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்களை, இன்றைக்கி நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா வாக்கு தத்தங்களை சொல்லி நீ இப்படி ஆகிடுவே, நீ அப்படி ஆகிடுவே, சர்ச்சுக்கு வரலனா கூட நல்லா இருந்துருவே, நீ ஊழியத்துக்கு செய்யலைனா கூட நல்லா இருப்ப, ஜெபம் பண்ணலாம் கூட நல்லா இருப்ப, இப்படி உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்தங்களை சொல்லி உனக்கு ஜெபம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்து அனுப்பிட்டாவே ஜனங்க அதிலே திருப்தி ஆகிடுறாங்க. இயேசு வராரு நித்திய ஜீவனுக்காக உன் ஆயத்தப்படுத்து, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னால் என்ன பண்ணுறாங்க? ஐயா பா சரியில்லைப்பா அவரு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைங்களை தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரில. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட அந்த அளவுக்கு மகிமை கனம் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஈசாக்கு யார் தோண்டின கிணறு வெட்டினாரு சிஸ்டர்? ஈசாக்கு கிணறு வெட்டினாரா? கிணறு வெட்டினாரா இல்லையா? சொல்லுங்க சிஸ்டர். யார் முன்ன தோணுது? அந்த கிணறு யார் தோணுது? அப்பா தோணுன கிணறு வெட்டினாரா? அதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அப்பா செய்கிற ஊழியத்தை பிள்ளைங்க செய்கிறதில்ல. அல்லேலூயா. தெரியுமா? ஆனால் ஈசாக்குக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. தெர் இஸ் அன் ஸ்பெஷல் அனாயிண்டிங். அந்த என்னுடைய தகப்பன் தோண்டின கிணத்து மேலே. அதனால தான் எங்கே போனாலும் அவர் தோண்டின நேரத்துலாம் தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா செய்கிற அந்த தரிசனத்தில் பிள்ளைகள் வருவதில்லை. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களை அப்படியே தான் சொல்கிறாங்க, எனக்கு ஊழியத்தின் மேலே அழைப்பு இல்லை, எனக்கு சபையை நடத்துறதுக்கான அழைப்பு இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கான தரிசனம் இல்லை, எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கான தரிசனம். டைரெக்டாக சொல்கிறேன். முன்னெல்லாம் யார் மூலியமா, அம்மா மூலியமா, அத்தை மூலியமா, இவங்க மூலியமா, அவங்க மூலியமா, பாட்டி மூலியமா சொல்லுவாங்க. இப்போ டைரெக்டாக சொல்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்லேயே நிறைய கேஸுங்க அந்த மாதிரி இருக்குது. தேவ பிள்ளைகளை, ஈசாக்கு அவனுக்கு ஏதோ ஒரு, அதாவது அவங்க மேலே இருந்த அபிஷேகம் பாருங்களேன். எங்கள் அப்பா தோண்டி வச்சு அந்த கிணத்தை தோண்டினா தண்ணி வரும்னு தெரிஞ்சுக்குது. அல்லேலூயா. நீ ஏன் புது துறவை தேண்டுறதுக்கு முன்னாடியே, அல்லேலூயா, ஏற்கனவே உனக்கு துறவு தோண்டப்பட்டிருக்குது. அந்த துறவில் அபிஷேகம் இருந்திருக்கு. ஈசாக்கு தெரிஞ்சுக்குதேம்மா, ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அல்லேலூயா. ஆமேன். புரியுதா? இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறது, நான் பேசுகிறேன். ஆவியானவர் சொல்கிறத நான் பேசுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது மார்னிங் ப்ரேயர், அதிகாலை ஜெபம். ரெண்டாவது வேத வசனம் வாசிப்பது. மூன்றாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது. நான்காவது ஆண்டவருடைய ஜனங்களோடு ஐக்கியமாக இருப்பது. ஐந்தாவது தேவனுடைய, அதாவது ஊழியக்காரரோடு ஐக்கியமாக இருக்குது. ஆமேன். ஆறாவது தேவனுடைய ஊழியம் செய்வது உனக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய ஊழியம் செய்யணும். வசனம் சொல்லுது, வாசிங்க. லூக்கா 10:17 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:17 வாசிங்க. தேவனுடைய ஊழியம் செய்யணும். நம்ம மேல விழுந்த கடமை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். போதும் ஏம்மா, போதும் இருங்க, போதும். அந்த 70 பேர் வந்து ஏசப்பா கிட்ட சொல்றாங்கம்மா, என்ன ஆண்டவரே உங்க நாமத்துல போனோம்பா, பிசாசெல்லாம் எங்களுக்கு பயப்படுதுப்பா. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு பயப்படணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பிசாசு உங்களுக்கு பயப்படணுமா? ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. நான் சொல்லலைம்மா, வேதம் சொல்லுது, ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம உட்காந்து வீட்டில் பிசாசு போட்டோம் எவ்வளோ கறியும் தோசையும் துட்டு உக்காந்துப்போம். எப்படி பிசாசு போயிடும்? ஆமென். இயேசுடைய சீஷர் 70 பேர் இருந்தாங்க. அந்த 70 பேரும் பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுப்பா. அல்லேலூயா. அந்த சீஷருங்க, அப்போஸ்தலருங்க, அவங்களெல்லாம் சீஷருங்க, அவங்களுக்கே கீழ்ப்படியுது. ஆமென். அவங்களுக்கு கீழ்ப்படியுது. அவனை ஏன்னா அப்பா கூடவே இருக்கிறாங்க. அவரை மாம்சத்தில் பார்த்தாங்க. புரியுதா சிஸ்டர்? அவரு கூட சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணாவே பிசாசு பயந்து ஓடுது. அல்லேலூயா.
த பவர் ஆஃப் த ஜீசஸ். ஆண்டோடைய வல்லமை எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டோடைய மகிமை, அவருடைய நாமத்தின் வல்லமை எப்படி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாவா இல்லையா? பின்பு அந்த 70 பேரும் இயேசு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஒரு பைபிள் கொடு, ஒரு வாக்குத்தத்தம் கொடு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏசப்பா குறித்து சொல்லு. எங்கள் சர்ச்சில் 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு பிள்ளை, அவங்க பயங்கரமான இந்து ஃபேமிலி, அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கோயில் இருக்கும். அவங்க வீட்டு இன்னொரு தெருவில் பார்த்தா அவங்க சொந்தக்காரர்கள். இந்த பொண்ணு மட்டும் ஒரு கேத்தலிக் பொண்ணு, அவங்க கூட படித்தவ, புரியுதா? ஆமென். அந்த பொண்ணு வந்து ட்ராக்ஸ் கொடுக்குறது, ஆண்டோடைய ஊழியத்தை சொல்கிறது, அதாவது விசுவாசத்தை குறித்து சொல்கிறது, ஜபத்தை குறித்து சொல்கிறது, ஏசப்பாவை குறித்து சொல்கிறது, ஏசப்பா உயிர் தெழுந்தது மரித்ததை குறித்து சொல்லி, பிறந்ததெல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் சொல்லி, அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு போல் ஆகணும்னு ஆசை. ஆமென். அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர தெரியாது, எந்த சர்ச்சும் தெரியாது. அவங்க அம்மா ஒரு நாள் கூட்டின்னு வந்தாங்க, ரொம்ப 10 வருஷத்துக்கு. பிரதர், எனக்கு ஊழியத்துக்கு மேலெல்லாம் தெரியாது, என் பொண்ணு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வரோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பொண்ணு சர்ச்சுக்கு வந்தா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்க 2 பேர் வந்தாங்க, இப்போ அவங்க அப்பா வர்றாரு, அந்த குடும்பமே வந்தாங்க. இன்றைக்கி சர்ச்சிலே அந்த பொண்ணுக்கு தலை குத்தம். ஆமென். இன்றைக்கி நல்லாக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணுனால ஒரு குடும்பம் வந்துச்சு. இப்போ அந்த குடும்பம் வந்ததுனால அவங்க பெரியப்பா மருமக அவங்க எங்கெங்கேயோ ஊர்லேருந்து கல்யாணம் பண்ண வந்ததெல்லாம் சர்ச்சுக்கு வருது. எங்கள் ஊர்லேருந்து கல்யாணம் பண்ண வச்சுன்னா எங்கள் சர்ச்சுக்கு அங்கே போயிருந்தோம் நாங்கள் எங்கள் ஊரில், அதனால் சர்ச்சுக்கு வரோம் பாஸ்டர் வாங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ ஒருத்தருக்கு போட்ட அந்த விதை எப்படி வருது பார்த்தியா? நீ சொல்லி பார்க்கணும், கர்த்தருடைய ஊழியம் செய்யுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா 15:32. பார்த்தீங்களா? லூக்கா 15:32, ஆத்துமா சபைக்கு கொண்டு வரணும். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். போதும். ஹல்லேலூயா. பாரு, உங்க தம்பிப்பா, அவன் காணாம போயிட்டான், திரும்ப வந்துட்டான். அவன் எங்கே போயிட்டான், தொலைஞ்சிட்டான், செத்துட்டான்னு நினச்சேன், உயிரோடு வந்துட்டான், இப்போ வந்துட்டான் என்கிட்ட. அதனால் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தான். ஆனால் ஒரு தம்பி வரும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அண்ணனுக்கு என்ன வச்சு கோபமாக போட்டானா? அவன் நல்லவனா இவன் நல்லவனா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலாவது நமக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் 7வதாக வாசிக்கலாம். மத்தேயு 5:10 வாசிங்க. மத்தேயு 5:10 வாசிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். பரலோக ராஜ்யம் உனக்கு வேணுமா? எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வேணும்? நீ நீதியினால துன்பப்பட உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு நான் நீதியாக இருக்கிறதுனால, நான் கரெக்டாக இருக்கிறதுனால, நான் உண்மையாக இருக்கிறதுனால, நான் ஜெபம் பண்ணுறதுனால, நான் சர்ச்சுக்கு வர்றதுனால, நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால, எனக்கு எந்த நிந்தனை வந்தாலும் சரிப்பா, எந்த காரியம் வந்தாலும் சரி ஏசப்பா, நான் உங்களை விட மாட்டேன். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உனக்கு ஒரு நீதியை கர்த்தர் செய்வார். எது பேருக்கு நீதி செய்யணும்? ஆண்டவர் எனக்கு நீதி செய்யுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்து ஒரு நீதி செய்யுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீதி செய்யணும்? ஆமென். இந்த அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னே கேட்டேன், அது எனக்கு கவனம் வருது. ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு முன்னே, நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு 24ஆம் தேதி, என்ன நடந்ததா, நெப்போலியன் என்று சொல்லக்கூடிய பெரிய மாவீரன் 18,000 பேர் சோல்ஜர்ஸை கொண்டு வந்து ஜெர்மனி அந்த தேசத்தை முற்றுகை போட்டானா. 18,000 பேர். எத்தனை பேர்? 18,000 சோல்ஜர்ஸ் முற்றுகை போட்டாங்களா. நாளைக்கு காலையில் கிறிஸ்மஸ், இன்னைக்கு காலையில் முற்றுகை போட்டு தேசத்தில் யாரும் வெளியே போகலை, தேசத்துலேருந்து யாரும் உள்ளே வரல, எல்லாம் கலங்கி நிற்கிறாங்களாம். அங்கே சேப்பலில் ஃபாதர் வந்தாராம். ஆமென். ஃபாதர் வந்து மறுநாள் காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு சர்ச் பிலீவர்ஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாம், நாளை காலை கிறிஸ்மஸ் ஆராதனை, காலையில் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னாராம். 5 மணிக்கு ஆராதனைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு சபையில் எல்லா ஜனங்களும், ஆயிரக்கணக்கான ஜனங்க சபையில் வந்து அமர்ந்துருக்கிறாங்க. இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாரம்பரியமான, அதாவது மெயின்லைன் சபையிலலாம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெல் அடிப்பாங்க. அடிக்கிறாங்களேம்மா?
பெல் அடிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஊரில் இருக்கிறவங்கலாம் நல்லா ஆயிடுவாங்க. பாருங்கள், இந்த ஃபாதருக்கு ஒரு வைராக்கியம். அவன் முற்றுகை போட்டான், அவன் சோல்ஜர்ஸை கொண்டாந்து நிற்க வைக்கிட்டான், அவன் எனக்கு விரோதமாக என்ன ஆயுதங்களான கொண்டு வருகிட்டான். ஆனால் என்னுடைய ஆண்டவரை நான் போய் நான் ஆராதிப்பேன், என் தெய்வத்தோடு கூட சேர்ந்து என் ஜனங்களோடு நான் கர்த்தரை உயர்த்துவேன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தை திறந்து அங்கே முதல்ல பெல் அடிச்சாங்களாம். பாருங்களேன், பெல் அடித்த உடனே இந்த 18,000 சோல்ஜர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஓ, நம்மளை காலையில் அதிகாலை 5 மணிக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரெடி ஆகிட்டு மாதிரி இருக்குதுன்னு துண்டக்கானன் துணியக்கானன்னு பெரிய மாவீரன் நெப்போலியனே ஓடிட்டானா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாக எப்படியாப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் நீ ஆண்டவரை மாத்திரம் நம்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் உன்னை நடத்துவார், என் கர்த்தர் உன்னை நடத்தி பலப்படுத்துவார். நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல இருக்கும். ஓ, சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவீங்க, சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவீங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எப்போ தெரியுமா? நீ அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது. எழுந்து நிற்கலாமா? நீ அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஜனங்களோட ஐக்கியமா இருக்கும் பொழுது, ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளா நீ வாழும் பொழுது, ஓ நீதியின் நிமித்தம் நீ துன்பப்படும் பொழுது, கர்த்தர் உனக்கு நித்திய மகிழ்ச்சி தலை மேல வைப்பாரு.